செய்தி வெளியீடு எண் 318 நாள் 1/7/2026. செய்தி வெளியீடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க ஒப்பந்த பணிகளுக்கான ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் 2026 இன்று 1/7/2026 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என். ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார். இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் ஒப்பந்த பணிகளுக்கு ஒப்பந்ததாரர்களாக பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் 2026 என்று அழைக்கப்படும். இவை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அறிவிக்கப்பட்ட கொள்முதல் அமைப்புகளால் செயல்படுத்தப்படும் அனைத்து ஒப்பந்த பணிகளுக்கும் பொருந்தும். இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வது தொடர்பாக இதற்கு முன் வெளியிடப்பட்ட அனைத்து வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மற்றும் அரசாணைகளுக்கு மாற்றாக அமையும். இதில் அரசாணை நிலை எண் 109 உ.வ. மற்றும் உ.து. எஸ்.ஜி.எஸ். 2 நாள் 27/6/2024 மற்றும் அரசாணை நிலை எண் 366 உ.வ. மற்றும் உ.து. எஸ்.ஜி.எஸ். 2 நாள் 29/12/2025 ஆகியவையும் அடங்கும். 1. ஒப்பந்ததாரர். ஒப்பந்த பணிக்கான ஒப்பந்ததாரர் என்பவர் ஒரு தனிநபராகவோ கூட்டாண்மை நிறுவனமாகவோ, நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகவோ, பதிவு செய்யப்பட்ட சங்கமாகவோ அல்லது அரசால் இயற்றப்பட்ட சட்டங்களின் கீழ் அமைக்கப்பட்ட தனித்துவமான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொண்ட மற்றும் 1872 ஆண்டின் இந்திய ஒப்பந்த சட்டத்தின்படி ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தகுதி வாய்ந்த பிற அமைப்பாகவோ இருக்கலாம். 2. கொள்முதல் மேற்கொள்ளும் அமைப்புகள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அறிவிக்கப்பட்ட கொள்முதல் அமைப்புகள் பின்வருமாறு: செயலர் அலுவலர் கிராம ஊராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலர் வ.உ. மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கி.உ. திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை. 3. வங்கி உத்தரவாதம். வங்கி உத்தரவு மின்னணு வடிவில் இருக்க வேண்டும். 4. பதிவு செய்யும் அலுவலர். 1. மாவட்ட அளவில் மட்டுமே பதிவு. மாவட்டத்திற்குள்ள அனைத்து கொள்முதல் அமைப்புகளுக்குமான ஒப்பந்ததாரர்களின் பதிவானது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் செய்யப்பட வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் எந்த பகுதியில் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்க விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளலாம். 2. ஒரு மாவட்டத்தின் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அந்த மாவட்டத்திற்குள் உள்ள அனைத்து கொள்முதல் அமைப்புகளாலும் கோரப்படும் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்க தகுதி உடையவர்களாவார்கள். 3. அண்டை மாவட்டங்களில் பங்கேற்பு. ஒட்டுமொத்த மாநில அளவிலான பொதுவான பதிவு முறை பின்பற்றப்படாது. இருப்பினும் ஒப்பந்ததாரர்கள் தாங்கள் பதிவு செய்துள்ள மாவட்டத்தின் புவியியல் ரீதியாக எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாவட்டங்களின் அனைத்து கொள்முதல் அமைப்புகளாலும் கோரப்படும் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்க தகுதி உடையவர்களாவார்கள். எடுத்துக்காட்டு: திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிவு செய்த ஒரு ஒப்பந்ததாரர் அதன் அண்டை மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களின் கொள்முதல் அமைப்புகளால் கோரப்படும் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்க தகுதி உடையவர்களாவார்கள். 4. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைகள் தங்களது மாவட்டங்களை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள், தடை செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள ஒப்பந்ததாரர்களின் பட்டியலை பராமரிக்க வேண்டும். 5. இப்பட்டியல் மாவட்ட ஒப்பந்த அறிவிப்பிதழ்கள், துறைசார் மற்றும் மாவட்ட இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும். மேலும் இப்பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு மாவட்டத்தில் வட்டார அளவில் ஏற்கனவே பதிவு செய்துள்ள ஒப்பந்ததாரராக இருந்தால் அவர் அந்த மாவட்டத்தின் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்களின் பட்டியலில் தானாகவே சேர்க்கப்படுவார். அத்தகைய ஒப்பந்ததாரர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்த வகுப்பிற்குரிய அதிகபட்ச நிதி வரம்பிற்கு இணையான புதிய வகுப்பு ஒதுக்கப்படும். 5. ஒப்பந்ததாரர்களின் வகைப்பாடு. 1. வகுப்புகளின் எண்ணிக்கை. ஒப்பந்ததாரர்கள் 3 வகுப்புகளாக வகைப்படுத்தப்படுவார்கள். ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்பதற்கான நிதி வரம்பு, அவர்கள் சமர்ப்பிக்கும் தகுதி ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பதாரரின் அனுபவம், செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். ஒப்பந்ததாரரின் வகுப்பு ஒப்பந்ததாரர் ஒப்பந்த புள்ளி கோர தகுதியுடைய ஒற்றை பணியின் அதிகபட்ச மதிப்பை தீர்மானிக்கும்.
அட்டவணை 1. ஒப்பந்ததாரர்களின் வகைப்பாடு. வகுப்பு ஒற்றை பணியின் மதிப்பு அதிகபட்ச மதிப்பீடு. குறைந்தபட்ச பதிவு வைப்பு தொகை. வகுப்பு 1A. ஒற்றை பணியின் மதிப்பு. பிற துறை ஒப்பந்ததாரர்கள். குறைந்தபட்ச பதிவு வைப்பு தொகை இல்லை. வகுப்பு 1. ஒற்றை பணியின் மதிப்பு ரூபாய் 50 லட்சத்திற்கும் மேல் மற்றும் 2 கோடி வரை. குறைந்தபட்ச பதிவு வைப்பு தொகை ரூபாய் 4 லட்சம். வகுப்பு 2. ஒற்றை பணியின் மதிப்பு ரூபாய் 50 லட்சம் வரை. குறைந்தபட்ச பதிவு வைப்பு தொகை ரூபாய் 1 லட்சம். புதிய விண்ணப்பதாரர். ஒற்றை பணியின் மதிப்பு ரூபாய் 10 லட்சம் வரை. குறைந்தபட்ச பதிவு வைப்பு தொகை ரூபாய் 20,000. குறிப்பு: மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பதிவு தொகை குறைந்தபட்ச அளவே ஆகும். ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்யும் போதோ அல்லது அதற்கு பின்னரோ கூடுதல் வைப்பு தொகை செலுத்தி தங்களின் பதிவு திறனை 50 மடங்காக உயர்த்தி கொள்ளலாம். 6. பதிவு செய்வதற்கான தகுதி வரம்புகள். வகுப்புகள் 1, 2 மற்றும் புதிய விண்ணப்பதாரர். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்பும் ஒப்பந்ததாரர்கள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். குறைந்தபட்ச வணிக காலம். 1. விண்ணப்பதாரர் ஒப்பந்ததாரர் கட்டுமான தொழிலில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும். நிதித்திறன். 2. ஒப்பந்ததாரர் முந்தைய 10 நிதியாண்டுகளில் ஏதேனும் ஒரு நிதியாண்டில் தான் பதிவு செய்ய கோரும் மதிப்பில் 20% இணையான சரக்கு மற்றும் சேவைகள் பரிவர்த்தனை செய்திருக்க வேண்டும். 3. ஒப்பந்ததாரர் தான் பதிவு செய்ய கோரும் மதிப்புக்கு சமமான அல்லது அதற்கு அதிகமான ஆண்டு வருமானம் கொண்டிருத்தல் வேண்டும். இத்துடன் தணிக்கை செய்யப்பட்ட நிதி அறிக்கைகள் மற்றும் தணிக்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். 4. பதிவு செய்ய கோரும் ஒப்பந்ததாரர் தற்போதைய தேதி வரை சரக்கு மற்றும் சேவைகள் மற்றும் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப திறன். கட்டுமான பணி அனுபவம். 5. ஒப்பந்ததாரர் முந்தைய 10 நிதியாண்டுகளில் ஏதேனும் ஓராண்டில் தான் பதிவு செய்ய கோரும் மதிப்பில் 50% இணையான கட்டுமான பணிகளை செய்திருக்க வேண்டும். 4. எடுத்துக்காட்டு: ஒரு ஒப்பந்ததாரர் 2026-27 ஆண்டில் பதிவு செய்ய விண்ணப்பித்தால் முன் அனுபவத்திற்கு 2016-17 ஆண்டு முதல் அவர் செய்த பணிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 7. தனியார் துறையில் பெற்ற கட்டுமான அனுபவம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். பணி அனுபவத்தை கணக்கிடுதல். 8. கடந்த 10 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு ஆண்டில் செய்யப்பட்ட கட்டுமான பணிகளின் மதிப்பை கணக்கிடும்போது நடப்பு ஆண்டு வரை ஆண்டுக்கு 5% என்ற விகிதத்தில் மதிப்பு கூட்டப்பட்டு தற்போதைய மதிப்பு கணக்கிடப்படும். எடுத்துக்காட்டு: ஒரு ஒப்பந்ததாரர் 2020-21 ஆண்டில் ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள ஒரு பணியை செய்திருந்தால் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026-27 ஆண்டு வரை 30% மதிப்பு கூட்டப்படும். இதன் மூலம் அதன் தற்போதைய மதிப்பு ரூபாய் 26 லட்சமாக கணக்கிடப்படும். 9. நிதித்திறன் மற்றும் கட்டுமான பணி அனுபவம் ஆகிய 2 தகுதி வரம்புகளும் தனித்தனியானவை மற்றும் கட்டாயமானவை ஆகும். புதிய ஒப்பந்ததாரர்கள் தவிர. உயர் மதிப்பு ஒப்பந்தங்களுக்கு பதிவு தேவையில்லை. 10. ரூபாய் 2 கோடிக்கும் மேல் மதிப்புள்ள ஒப்பந்த புள்ளிகளுக்கு ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒப்பந்த புள்ளி ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி வரம்புகளை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் இத்தகைய ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்கலாம். அத்தகைய ஒப்பந்ததாரர்கள் வகுப்பு 1A சிறப்பு பிரிவு என வகைப்படுத்தப்படுவார்கள். புதிய விண்ணப்பதாரர்கள் முன் அனுபவம் இல்லாதவர்கள். 11. கட்டுமான பணிகளில் எவ்வித முன் அனுபவமும் இல்லாத முற்றிலும் புதிதாக விண்ணப்பங்கள் செய்பவர்கள் தேவையான நிதி ஆவணங்களை சரக்கு மற்றும் சேவைகள் வரி மற்றும் ஆண்டு வருமானம் சமர்ப்பிப்பதற்கு உட்பட்டு அதிகபட்சமாக ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள பணிகளுக்கு மட்டுமே பதிவு செய்யப்படுவார்கள். அத்தகைய ஒப்பந்ததாரர்கள் புதிய ஒப்பந்ததாரர் என்ற பிரிவில் சேர்க்கப்படுவார்கள்.